சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இலக்கணம் என்பது எதற்குன்னா தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு மொழியை பேசவும் எழுதவும் முறையாக புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவுவது எதுனா இலக்கணம் தான். இலக்கணம் என்பது மொழியை இப்படித்தான் எழுதுன்னு பாடுக்காக இலக்கணம் உருவாகல. ஆனால் நம்ம பேசுகிற எழுதுகிற மொழி மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்க பேசுகிற மொழி நமக்கு புரியணும், ஒரு திருத்தமான மொழி நடையில் இருக்கணும்னா அதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய விதிகளை தான் இலக்கணம்னு சொல்கிறோம். ஆக நம்ம ஒரு மொழியை தெளிவாக எழுதவும் பேசவும் நமக்கு உதவுவது தான் இலக்கணம். அடுத்தது பாருங்கள், மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் முதல் எழுத்து ஆ என்பது நமக்கு தெரியும். அந்த ஆவுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ என்பது என்ற எழுத்துக்கு அதுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்குது. இப்போ நம்ம ஆண் போடுறோம்னா இந்த ஆ என்ற எழுத்துக்கு பின்னாடி இந்த ஒரு கோடு இருக்குது. இந்த ஆவுக்கும் இந்த கோடுக்கும் இருக்கிற மீனிங்கை கொடுத்துருக்காங்க. ஆ என்பது மனிதனை குறிக்கும். தமிழோட முதல் எழுத்து ஆ என்பது மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாக ஒரு எழுத்து ஒரு மொழியில் கூட இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆ என்பது மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அந்த ஆ என்ற எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோடு ஆதி காலத்தில் மனிதன் வேட்டைக்காக போகும்போது அவன் முதுகில் அம்பு கூடுகள் வைத்து சுமந்திருந்தான். அந்த முதுகு தண்டில் இருந்த அம்பு கூட்டை குறிக்கிறது தான் இந்த கோடு அப்படின்னு ஆக்கு ஒரு வியப்பான அர்த்தத்தை சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எழுத்துக்கள் குறிப்பாக இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இணை எழுத்துக்களை நம்ம நட்பு எழுத்து என்றும் கூறலாம். நம்ம புது புக்கில் இணை எழுத்துக்கள் தான் கொடுப்பாங்க. வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் 6 எழுத்துக்களுக்கும் மெல்லின 6 எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாகவும், மெல்லின எழுத்து 6க்கும் வல்லின எழுத்து இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள்னு புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஙா என்ற வார்த்தை எழுதணும்னா அதுக்கு பின்னாடி கா என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் நம்மளால் எழுதவே முடியாது. இப்போ போங்கல்னு எழுதுகிறோம், இங்குக்கு அப்புறம் கா தான் வரும். திங்கள்னு எழுதுகிறோம், அங்கே இங்குக்கு அப்புறம் கா தான் வரும். இப்படி அந்த எழுத்து எழுதணும்னா பக்கத்தில் அந்த எழுத்து இன்னொரு எழுத்து எழுதாமல் எழுத முடியாது என்ற சூழ்நிலை வர எழுத்துக்கள் எல்லாம் இணை எழுத்துக்கள்னு பேர். அப்படி பார்த்தோம்னா சிங்கம் தங்கை என்ற உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இங்குக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கா வரிசை கொண்டு தான் இருக்குது. ஆக இங்கும் காவும் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரியே உதாரணத்தில் இருக்கிற இணை எழுத்துக்கள் பாருங்கள். இங்கும் காவும் இணை எழுத்துக்கள் மாதிரி இஞ்சும் சாவும் இணை எழுத்துக்கள். இன்னு டா, இந்து தா, இம்மு பா, இன்னு ரா, இது எல்லாமே இணை எழுத்துக்கள் தான். உதாரணம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பாருங்கள். பண்டம், பந்தல், கம்பன், தென்றல், இது எல்லாமே அந்த இன்னுக்கு பக்கத்தில் அந்தந்த இணை எழுத்துக்கள் கம்பல்சரி தான் இருக்குது. அதனால தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் என்று சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நமக்கு மெய் எழுத்துக்கள் 18ன்னு தெரியும். இக்கு முதல் இன்னு வரை மெய் எழுத்துக்கள் 18ன்னு தெரியும். ஆ முதல் அவு வரை உயிர் எழுத்துக்கள் 12ன்னு தெரியும். இந்த உயிர் எழுத்தில் குறில் 5 வரும், நெடில் 7 வரும். இந்த 18 எழுத்து கூட 5 குறில் சேர்ந்தோம்னா அது உயிர்மை குறிலாக வரும். இந்த 7 எழுத்து கூட இந்த 18 எழுத்து சேர்ந்தால் நெடில் எழுத்தாக வரும், உயிர்மை நெடில் எழுத்தாக வரும். இப்போ உதாரணத்துக்கு இக்கு இருக்குது, இந்த இக்கு கூட குறில் எழுத்து ஆ சேர்ந்தால் அது கான்னு வரும். அதே இந்த இக்கு இருக்குது, இந்த இக்கு கூட நெடில் எழுத்து ஆ சேர்ந்தால் கான்னு வரும். இப்படி குறில் நெடில் வேறுபாடுகளை இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரித்து எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமக்குரியர் என்பது தமக்கு கூட்டல் உரியர், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதில் அன்பு ஈனும்னா அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமைனா நிழல் கூட்டல் அருமை, இதெல்லாம் பிரித்து எழுதுதல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த பாக்ஸ் கேள்வி நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நம்ம நார்மலாக எழுதுகிற தமிழ் எண்கள் பார்த்தோன்னா கா ஊ ngா என்பதெல்லாம் தமிழ் எண்கள். நம்ம வழக்கம் போல் எழுதுகிற 1 2 3 4 எண்கள்லாம் இது அரபு எண்கள். இது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எழுதுகிற 1 2ன்னு எழுதுறதெல்லாம் இதெல்லாம் ரோமன் வடிவ எண்கள். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அரபு எண்களுக்கும் தமிழ் எண்களுக்கும் உள்ள தொடர்பு தான். 1னா கா, 2னா ஊ கா ஊ, 3னா ngா, 4னா சா, 5னா ரு, 6னா சா, 7னா ஏ,
8னா ஆ, 9னா கு, 10னா கா ஜீரோ.